அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். முருகா. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 9வது நாளாக நம்முடைய திருமண பொருத்தம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நடந்த 8 வகுப்புகள்ல பார்த்துட்டோம். இப்போ இன்று நிறைவு நாளாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திருமண பொருத்தம் பார்த்த பிறகு என்ன பண்ணுவோம்? முகூர்த்தம் பார்க்கறது தான் இல்லையா? அதனால முகூர்த்தம் பற்றிய குறிப்புகள், முக்கிய குறிப்புகள் தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த முகூர்த்தத்தை நம்மகிட்ட வர கஸ்டமருக்கு தெளிவா சொல்லிடுங்க. எந்த வகையிலும் குறிப்பிட்ட நேரத்துல அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கறதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, மாதம், வாரம், திதி, யோகம், கரணம், லக்னம், ராசி, அப்புறம் அன்றைக்கு திருமணம் நடக்கிற நாள்ல திருமண லக்னத்திற்கு 7ல் எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும். இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதை பின்னாடி பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான நிகழ்வா என்ன செய்ய போறோம்? இப்ப விவாக சக்கரம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு போர்டுல போட்டு நடத்தணும். அப்ப உங்களுக்கு அதுல சந்தேகமா இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை பார்த்தே அதை செஞ்சிருவோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை நான் ஷேர் பண்றேன். இப்ப ஜாதகம் தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா? என்ன இருக்கு? இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் தான். அதனால மணமகள் அப்படின்னே போட்டுட்டோம். இன்னைக்கு வகுப்பு நடக்கிற தேதி 27/7/2024. இப்போ அதே தேதியில பின்னோக்கி ஒரு வருஷத்தை மட்டும் மாத்திக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு ஜாதகத்தை போட்டுட்டோம். இப்ப இந்த ஜாதகம் தான் மணமகள் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவும் இந்த விவாக சக்கரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு திருமண நாளன்று கோச்சார சந்திரன் நிற்கும் நட்சத்திரம். இதை வச்சுதான் பார்க்க போறோம். என்ன சார் ஒண்ணுமே புரியல, சூரியன் நின்ற நட்சத்திரம்ன்றீங்க, சந்திரன் நின்ற நட்சத்திரம்ன்றீங்க அப்படின்னா, மணமகள், நல்லா கவனிங்க, மணமகன் அல்ல, பெண்ணுக்கு, பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஜனன சூரியன், இதுல பெண்ணுடைய ஜாதகத்துல ராசியில, அதாவது D1 சார்ட்ல ஜனன சூரியன் எங்க நிக்கிறார், அதாவது எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாத்துக்கணும். இப்ப இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா, ராசி கட்டம் அப்படின்னு தான் சொன்னேன் இல்லையா? இந்த ராசி கட்டத்துல சூரியன் கடகத்துல இருக்கார். அவர் ஒரு நட்சத்திரத்துல நிப்பாரு இல்லையா? அந்த நட்சத்திரம் எங்க இருக்கு பாருங்க. லக்னம் ஆயில்யத்துல இருக்கு, சூரியன் பூசம்ல இருக்காரு, சந்திரன் சித்திரையில இப்படி இருக்கும். சார் நீங்க போட்ட சாப்ட்வேர்ல இப்படி இருக்கு, ஆனா நோட்ல எழுதுனா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நோட்ல ராசி கட்டம் இருக்கும், அம்ச கட்டம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரக பாதசாரம் அப்படின்னு ஒரு கட்டம் அல்லது அட்டவணை இருக்கும். அதுல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்குன்னு குறிச்சிருப்பாங்க. இப்போ திருமணம் செய்ய போகின்ற அல்லது திருமணம் செய்து கொள்ள போகின்ற மணமகள், அதாவது பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்துல பூசம் அப்படின்னு இருக்கு. இது மட்டும்தான் இப்ப நமக்கு தேவை இந்த ஜாதகத்துல. சரியா? அப்போ இந்த பிரசன்டேஷனை இப்ப நிறுத்திடுறேன். பிரசன்டேஷனை நிறுத்திக்கிட்டோம். இப்ப என்ன செய்ய போறேன்? ஒரு அட்டவணை போட போறேன்.
இந்த அட்டவணையை பிரசன்ட் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. அட்டவணை தெரியுதா? அட்டவணை தெரியுதா? விவாக சக்கரம் அப்படின்ற தலைப்பு போட்டு ஒரு அட்டவணை வச்சிருக்கோம். இதுல எத்தனை கட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கட்டம் இருக்கு. இப்படி 9 பாக்ஸ் இருக்க மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கிறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒன்னொன்னுலயுமே 3 கட்டம் இருக்க மாதிரி வச்சிருக்கேன், கொஞ்சம் புரிதலுக்காக. சரியா? சரி, அது எதுக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்ப என்ன செய்றோம், நம்ம பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் எங்க எழுதணும் அப்படின்னா, இந்த மையத்துல இருக்கிற 3 கோட்டுல, மைய பெட்டியில இருக்கிற 3 கோட்டுல மையத்துல எழுதிக்கங்க. அதுதான் 1 அப்படின்னு இருக்கட்டும். 1 என்ன பார்த்தோம்? பூசம் அப்படின்னு எழுதிட்டோம். அதுக்கு அடுத்ததுல என்ன எழுதுறோம்? பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். இது எழுதிட்டீங்க சார். அப்ப இங்க ஒண்ணு இருக்கே, அது எதுக்கு அப்படின்னா, அது இருக்கட்டும் அப்படியே. பார்ப்போம். இங்க என்ன செய்றீங்க? 3வது நட்சத்திரத்தை எழுதுறீங்க. பூசம், ஆயில்யம், மகம். அடுத்து அப்படியே வரிசையா பூரம், உத்திரம், அடுத்து அப்படியே இங்க வந்துருங்க. ஹஸ்தம், ஏழாவது நட்சத்திரம் சித்திரை, 8வது நட்சத்திரம் சுவாதி, 9வது நட்சத்திரம். இது இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9வது நட்சத்திரம் விசாகம், 10 அனுசம், 11 கேட்டை, 12வது நட்சத்திரம் கேட்டைக்கு அடுத்து அப்படி என்ன வரும்? மூலம், அடுத்து 13 பூராடம், 14 சொல்லுங்க, நீங்க யாராவது சொல்லலாமே. உத்திராடம், அதுக்கு அடுத்து என்ன வரும்? அப்படியே இப்படி சுத்திட்டு வர வேண்டியதுதான். இப்ப உத்திராடத்துக்கு அடுத்து திருவோணம், அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அவிட்டம், 17வது நட்சத்திரம் சதயம், 18வது நட்சத்திரம் பூரட்டாதி, 19வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, 20வது நட்சத்திரம் ரேவதி. என்ன சார், ரேவதி 27வது நட்சத்திரம் தானே, நீங்க என்ன 20வது போட்டிருக்கீங்க அப்படின்னா, பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சூரியன் நின்ற நட்சத்திரம் அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் 1. அந்த வரிசையில 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்ப இதோட முடிஞ்சிருச்சு. என்ன நட்சத்திரம் என்ன சார் செய்யுது அப்படின்னா, அடுத்து தொடருங்க. 21 என்ன எங்க ஆரம்பிக்கணும்? அதுக்கு அடுத்தது அஸ்வினி தான் வரும். அஸ்வினி, அடுத்து 22 என்ன வரும்? பரணி,
23 என்ன வரும்? கார்த்திகை. மைக்கை மியூட் பண்ணிட்டனோ? 24 என்ன நட்சத்திரம்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி. 25வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். எப்படி வேணாலும் போடுங்க. மிருக சீரிடம், சீர்டம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சீரிசம் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. 26வது நட்சத்திரம் என்ன வரும்? திருவாதிரை. 27 இப்ப இந்த தொடங்கிய இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துறீங்க. 27வது நட்சத்திரம் புனர்பூசம். இத சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கும் முன்னாடி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருக்குன்றதுனால நான் இந்த முறையில வந்திருக்கேன். நீங்க அப்படியும் செய்யலாம். இப்போ இந்த கட்டத்துக்கெல்லாம் திசையை ஒதுக்குறாங்க. எப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா, இது மையம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. இந்த பெட்டி மையத்தை குறிக்கிறது. அடுத்து இங்க வர்றது கிழக்கு திசையை குறிக்கிறது. இது இன்னொரு மாதிரி ஈஸியா வருவோம். கிழக்குக்கு எதிரில் இருக்கிறது என்னவா இருக்கும்? நான் எப்படி பண்ணா ஈஸியா இருக்கும்? மேற்கு. மேடம் கவனிக்கிறீங்களா? புரியுதா? சரி. கிழக்கு மேற்கு அப்படின்னா இங்க என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்குல இருந்து வந்தோம்னா தெற்கு. தெற்குக்கு எதிரில் என்ன இருக்கும்? வடக்கு. அப்போ இங்க பாருங்க, இது வடக்கு, இது கிழக்கு அப்படின்னா இது வடகிழக்குன்னு வரும். கீ மட்டும் போட்டுக்குவோம். இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா இது தெற்கு, இது கிழக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தென் கிழக்கு அப்படின்னு போடுறோம். இப்ப இங்க பாருங்க, இது தெற்கு, இது மேற்கு அப்படின்னா இது தென்மேற்குன்னு வரும். தென்மேற்கு. மிச்சம் இருக்கிறது இந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு. இது வடமேற்குன்னு வரப்போகுது. இது திசை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கலர் பண்ணிடுவோம், அப்பதான் தெரியும் இல்லையா? தெரியுதா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மைக்கு ஆன்ல இருக்கா? யாருமே பதில் சொல்லல. இதுல கலர் எதுக்கு பண்றேன்னா, உங்களுக்கு கண்ணில் பளிச்சுன்னு படும். நட்சத்திரமா திசையான வித்தியாசம் தெரியணும் இல்லையா? அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். சரி, பண்ணிட்டோம். இப்போ இந்த விவாக சக்கரத்துல எந்த திசையில் அமைஞ்சா திருமணம் நடத்தலாம், அதாவது முகூர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு. கிழக்குல விவாக சக்கரம் அந்த நாள் அமைஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? திருமண முகூர்த்தம் வைக்கலாம். கிழக்கு. கிழக்கு. இதுக்கு ஒரு கலர் கொடுப்போமா? பச்சை கொடுப்போம். என்ன பச்சை தான் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய கலர். அதனால பச்சையை கொடுத்துட்றோம். அடுத்து எங்கெங்க வைக்கலான்னு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பக்கம் வைக்கக்கூடாதுங்கிற இடத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவோம். அடுத்து தென்மேற்கு வைக்கலாம். தென்மேற்கு வைக்கலாம். மேற்கு வடமேற்கு வைக்கக்கூடாது. அடுத்து வடக்கு வைக்கலாம். வடகிழக்கு வைக்கலாம். இந்த வைக்கக்கூடாத திசைகள் எந்த திசையில
விவாக சக்கரம் இருந்தால் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு. தென்கிழக்குங்கிறது அக்னி மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால அக்னி மூலையில விழும் பொழுது நடத்துனோம்னா என்ன ஆகும்? தீ சார்ந்த பயம் அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். தீ விபத்து அல்லது கண்டம் நடக்கலாம். அதனால இப்ப அதுக்கு நான் சிவப்பு கொடுத்துட்றேன். இங்க எல்லாம் இருந்தா நடத்தக்கூடாது. தெற்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெற்கு வந்து என்ன? யமனுடைய திசை இல்லையா? அதனால அங்கேயும் வைக்கக்கூடாது. மேற்கு வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு சனி கிரகத்துக்குரிய திசை. அப்போ அங்க திருமண முகூர்த்தம் அமைஞ்சதுன்னா அசிங்கம், அவமானம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்கும் அப்படின்றாங்க. வடமேற்கு வந்து வாயு மூலைன்னு சொல்லுவோம். கேது கிரகத்துக்குரிய ஒரு திசை. இப்ப கேது வந்து தடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட்ல சொல்றேன். அங்கேயும் அந்த திசையிலையும் விவாக சக்கரம் அமைந்தால் நம்ம செய்யக்கூடாது. மையம் வந்து சூரியனுக்கு உரிய இடம் இல்லையா? சூரியன் வந்து என்னதான் கிரகத்துக்கு தலைவராக இருந்தாலும் அவரும் அரை பாவிக்கு மேலதான். இப்போ இந்த சிவப்பு கட்டம் போட்ட திசைகள்ல விவாக சக்கரம் இருக்கும் பொழுது திருமண முகூர்த்தம் அமைக்கக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட போச்சா அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டம் போட்டு அதெல்லாம் நீங்க பண்ணவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா பாருங்களேன். இப்ப பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் பார்த்துட்டோம். அது பூசம். அந்த நட்சத்திரத்தை ஒண்ணுன்னு எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, எந்தெந்த நட்சத்திரங்கள் வைக்கலாம்னு தெரியுதா? இங்க பாருங்க 3 வருது. எந்த நட்சத்திரத்தை வைக்கலாம்? பெண்ணின் ஜாதகத்துல அல்லது ஜனன கட்டத்துல, ராசி கட்டத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துல இருந்து 3, 4, 5 அப்புறம் என்ன வருது? இங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 12, 13, 14 இருக்கு இல்லையா? 12, 13, 14 இருக்கு. அடுத்து இங்க வாங்க, 21, 22, 23 இருக்கா? 21, 22, 23. அப்புறம் என்ன இருக்கு? 24, 25, 26வது நட்சத்திரங்கள் இருக்கு. இங்க எத்தனை நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இதுல ஒரு 3, 6, 9, 12 நட்சத்திரங்கள். மொத்தம் 27 நட்சத்திரத்துல இந்த 12 நட்சத்திரங்கள்ல திருமண முகூர்த்தம் வைக்கலாம். இந்த 12னா இங்க இருக்கிற 12 நட்சத்திரத்தை எடுத்துக்கூடாது. எந்த மணமகளுக்கு நம்ம விவாக சக்கரம் போடுறோமோ அவங்க ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 4, 5, 12, 13, 14, 21, 22, 23, 24, 25, 26 நட்சத்திரங்களில் முகூர்த்தம் வைக்கலாம். சோ விவாக சக்கரம் அமைக்கிறது, அதுல இருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள்ல திருமண முகூர்த்தம் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மணமகளுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்தை வச்சு பார்க்கிறோம். அப்படி இல்லாம பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, திருமணம் முகூர்த்தம் வைக்கிறோம் இல்லையா? ஒரு நாளை தேர்ந்தெடுப்போம் திருமண முகூர்த்தத்துக்கு. அதுல வந்து மணமகள் ஜாதகத்தை எல்லாம் பார்க்காம முகூர்த்த நாள் அன்று கோச்சார சூரியன் நின்ற நட்சத்திரத்தை 1ன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி விவாக சக்கரம் வச்சு அன்றைய நட்சத்திரம், அதாவது அன்றைக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம், இந்த 12 நட்சத்திரங்களுக்குள்ள அமையணும். அப்போ விவாக சக்கரம் 2 வகையாக பார்க்கலாம். ஒண்ணு மணமகளினுடைய ஜனன சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பார்க்கறது ஒண்ணு.
இன்னொன்னு கோச்சார சூரியனை அவர் நின்ற நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு பார்க்கறது. மேடம் புரிஞ்சுதா? தேங்க்யூ.